தாய்ப்பால் குடிச்சிட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணுமா? எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை ஃபீட் பண்ணணும்? ஃபீட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா எவ்வளோ நேரம் தொடர்ந்து ஃபீட் கொடுக்கணும்? இந்த மாதிரி பல பேரண்ட்ஸ்க்கு நிறைய சந்தேகம் இருக்குது. ஈவன் இதுதான் கரெக்டுன்னு நினைக்கிற நிறைய பேரண்ட்ஸுமே நான் உறுதியாக சொல்கிறேன், நீங்கள் தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா தான் அதை பற்றி உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா ஃபீடிங் சம்மந்தமாக இருக்கிற பாதி பிரச்சனை உங்களுக்கு சால்வே ஆயிரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இந்த ஃபீடிங் எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை கொடுக்கணும், எவ்வளோ நேரம் கொடுக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் இன்டர்நெட்டில் போட்டாலும், யூடியூப்பில் போட்டாலும், இல்லை ChatGPT போட்டாலும், எதில் போட்டாலும் தப்பான இன்ஃபர்மேஷன் தான் அது கொடுக்குது. இது ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இன்ஃபேக்ட் நிறைய டாக்டர்ஸுமே ஒரு சில தவறான இன்ஃபர்மேஷன் சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. இதனால் பேரண்ட்ஸு நிறைய பிரச்சனை அனுபவிக்கிறாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களாவது உங்களுடைய குழந்தைக்கும் சரி, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுடைய குழந்தைங்களுக்கும் சரி ப்ராப்பரான அட்வைஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு, ஒரு நார்மல் டேர்ம் பேபி நிற மாதத்தில் பிறந்த குழந்தைக்கு ஃபீடிங்கிறது ஆன் டிமாண்ட் ஃபீடிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது குழந்தை எப்போ கேட்குறாங்களோ அப்போ கொடுத்தா போதும், எழுப்பி கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. இது ஃபஸ்ட் பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் யூஸ்வலாக டே டைமில் நல்லா தூங்குவாங்க, நைட் டைம் தான் ஃபீடிங் டைமாக இருக்கும். நைட் டைம் அழுதுகிட்டே இருப்பாங்க, பால் சப்பிக்கிட்டே இருப்பாங்க. நைட்டு நீங்கள் கணக்கு போட்டிங்கனாலே ஒரு 8 தடவைலேருந்து 10 தடவை குழந்தை ஃபீடிங் பண்ணி முடிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் டே டைம் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்குவாங்க. நீங்கள் உங்கள் டாக்டர் சொன்ன மாதிரியோ இல்லை உங்கள் கூட இருக்கிறவங்க சொன்ன மாதிரி 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் எழுப்பி கொடுக்கலான்னு நினச்சி எழுப்பினீங்கனாலும் எந்திரிக்கவே மாட்டாங்க. நீங்கள் பயங்கரமாக ஃபோர்ஸ் பண்ணி இந்த காதை நோண்டி காலை நோண்டி இதெல்லாம் பண்ணி கொடுக்கணும் ட்ரை பண்ணாலும் அவங்க மதிக்கவே மாட்டாங்க, முழிக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகிரும், குழந்தைக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகும், குழந்தைக்கு தூக்க டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அப்புறம் குழந்தை பால் சரியாக குடிக்க மாட்டேங்கன்னு சொல்லி ஃபார்மில் ஃபீட் ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த மாதிரி வேறு ரூட்டில் போயிடும். ஸோ ஒரு குழந்தை நைட் டைம் நல்லா பால் சப்பி குடிச்சுக்கிறாங்க அப்படின்னா, ஈவன் அது பிறந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு 2 டேஸ் 3 டேஸாக இருந்தாலும் சரி, இந்த ஃபஸ்ட்டு 2 டேஸ் 3 டேஸுக்கு பால் சுத்தமாகவே இருக்காது, அது வேறு விஷயம். பட் ஈவன் அந்த டைம்லையுமே குழந்தை நைட்டு பால் நல்லா சப்பி குடிச்சிட்டாங்கன்னா டே டைம் குழந்தை தூங்கினாங்கன்னா டிஸ்டர்பே பண்ண வேண்டாம். அதிகபட்சம் 4 to 5 ஹவர்ஸ் தாராளமாக தூங்க ஓடலாம். ஓரளவுக்கு நல்லாவே சப்பி குடிச்சிட்டாங்க இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு மேக்ஸிமம் நான் 6 ஹவர்ஸ் கூட தூங்க ஓடலான்னு சொல்லுவேன். பட் அது ரொம்ப மேக்ஸிமம் டைம் பீரியட். இந்த மாதிரி குழந்தை பகல் டைமில் தூங்கணும்னு ஆசைப்படுற குழந்தைய நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி டார்ச்சர் பண்ணி எழுப்பி கொடுக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக குழந்தை குடிக்கவே மாட்டாங்க. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்க ஒரு 15 டேஸ் 20 டேஸ்க்கு மேலெலாம் ஆயிடுச்சுன்னா தூங்குற டியூரேஷன் கொஞ்சம் அதிகம் கூட ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு மாதம் ஸ்டேஜில் ஆயிடுச்சுன்னா குழந்தை நல்லா அசந்து தூங்கினாங்கன்னா தொடர்ந்து 8 ஹவர்ஸ் கூட தூங்கிடுவாங்க. நியாயப்படி நீங்கள் இந்த குழந்தைங்களை எழுப்பி ஃபீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. குழந்தைங்களுடைய ஃபீடிங் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, ஒரு ஹாஃப் ஆஃப் த டே ஒரு 24 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸை பிரிச்சுக்கோங்க. ஒரு 12 ஹவர்ஸ் நல்லா பால் குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, இன்னொரு 12 ஹவர்ஸ் தூங்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா அந்த தூங்குற 12 ஹவர்ஸை நீங்கள் குழந்தைய டிஸ்டர்பே பண்ண வேண்டாம். 1 மந்த் ஸ்டேஜெல்லாம் ஆயிடுச்சுன்னா தொடர்ந்து 8 ஹவர்ஸ் கூட தூங்க விடலாம், பயப்பட வேண்டாம். சரிங்க டாக்டர், இதெல்லாம் பண்ணும்போது குழந்தை உண்மையாக பால் குடிச்சிட்டு தூங்குறாங்களா இல்லை டயர்டில் இருக்கிறது தூங்குறாங்களான்னு எப்படி கண்டுபிடிக்குன்னு கேட்டிங்கன்னா, குழந்தையுடைய வெயிட் கெயின், குழந்தை வெயிட்டு நல்லா கூடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா பால் தேவையானாலும் போயிட்டுருக்குன்னு அர்த்தம். நீங்கள் பால் குடிக்கிறத பற்றி கவலையப்பட வேண்டாம். யூஸ்வலாக நான் என்ன ரெக்கமெண்டேஷன் சொல்லுவேன்னா, குழந்தைங்க டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் எஸ்பெஷலி ஃபஸ்ட்டு பேபியாக இருக்கிறாங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆகி ஒரு வாரத்தில் வெயிட் மட்டும் ஒரு தடவை செக் பண்ணிக்க சொல்லுவேன். வெயிட் நல்லா கூட்டிகிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் ஃபீடிங் நல்லா போயிட்டுருக்குன்னு எடுத்துக்கோங்க. 1 மந்த்துக்கு மேலே ஃபீடிங் இன்டர்வல் நான் சொல்லவே தேவையில்லை. நான் 1 மந்த்லேயே 8 ஹவர்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் தூங்க விடலான்னு சொன்னேன். ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் எல்லாம் ஆயிடுச்சுன்னா அவங்க தூங்குற வரைக்கும் தூங்க விட்டுருங்க. முழிச்சிருந்தாலுமே சம்டைம்ஸு பால் குடிக்கிறோன்னு அவங்க நினைக்க மாட்டாங்க, ஆக்டிவாக விளையாண்டுருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் போட்டுக்கிட்டு அமைக்கி ஃபீட் பண்ண அவசியம் கிடையாது. குழந்தை ஒரு 3 to 4 ஹவர்ஸ் வரைக்கும் கூட பாலே இல்லாமல் முழிச்சிட்டு விளையாண்டுருக்கலாம் ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் ஸ்டேஜ்லலாம். ஸோ அவங்க முழிச்சிட்டு இருந்தாலே ஃபீட் கொடுக்கணும்லாம் நினச்சிக்க வேண்டாம். அடுத்தது ஃபீடிங் டியூரேஷன். குழந்தை பால் குடிக்க ஆரம்பித்தா எவ்வளோ நேரம் குடிக்கணும் அப்படிங்கிறது சொல்லிடுறேன். நீங்கள் யூஸ்வலாக இதை நெட்லலாம் போட்டு பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணும், 30 மினிட்ஸ் பண்ணும், இந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. இதெல்லாம் ஒரு பேரண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் இல்லாதப்போ ஒரு தோராயமாக சொன்ன நம்பர் தான். உதாரணத்துக்கு குழந்தை பிறந்து இனிஷியல் ஃபியூ டேஸு நீங்கள் நைட்லாம் நோட் பண்ணிங்கன்னா சப்பிக்கிட்டே இருப்பாங்க. 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் ஹாஃப் அன் ஹவர் 1 ஹவர் ஆனாலும் விடவே மாட்டாங்க, சப்பிக்கிட்டே இருப்பாங்க. இதுவும் நார்மல் தான். அதே டைமில் டே டைம் இல்லாட்டி நான் அந்த 12 ஹவர்ஸ் தூங்குவாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த டைம்லலாம் நல்லா பால் குடிச்சிட்டு இருக்கிற குழந்தைங்க 5 நிமிஷத்துக்குள்ளே பால் குடிச்சிட்டு தூங்கிடுவாங்க. நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி எழுப்பினீங்கனாலும் எந்திரிக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த 5 மினிட்ஸ்க்குள்ளே அவங்க வயிறு நிறைய பால் குடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். குழந்தைய டார்ச்சர் பண்ணி எழுப்ப வேண்டாம். ஸோ சிம்பிளான பதில் சொல்லணுன்னா, குழந்தை எவ்வளோ நேரம் தூங்குறாங்களோ தூங்கட்டும், எவ்வளோ நேரம் பால் குடிக்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ குடிக்கட்டும். உங்களுடைய கடமை ஒரு 2-3 விஷயம் மட்டும் பார்த்துக்கோங்க. குழந்தை ஆக்டிவாக இருக்காங்களா, பால் நல்லா சப்பி குடிக்கிறாங்களா, குழந்தை பால் குடிக்கும்போது முழுங்குற சவுண்ட்லாம் கேட்குதா,
யூரின் நிறைய போய்க்கிறாங்களா, வெயிட் அப்ராப்ரியேட்டாக கூட்டிகிட்டு இருக்காங்களா, இது மட்டும் நீங்கள் பாருங்கள். இதெல்லாம் நல்லா நடந்துட்டு இருக்குன்னா நீங்கள் ஃபீடிங் டியூரேஷனையோ இல்லை ஃபீடிங் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற இன்டர்வல் கேப்பையோ நீங்கள் கவலையே பட தேவையில்லை. குழந்தையோட இஷ்டத்துக்கு தயவு செய்து விட்டுருங்க. இவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா தயவு செய்து மற்ற நியூ மதர்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ் அனுபவிச்சிருக்கலாம், அட்லீஸ்ட் அவங்களாவது இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீவாக இருக்கட்டும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.